ரூபம் என்றால் நம்மையோடு அவர்களை உருவாக்குவோம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். நாம் ஆவியா இருக்கிறோம், நம்மை போல அவர்களை உருவாக்குவோம். ரூபம் என்றால் என்ன? நாம் செயல்படுகிறோம். எப்படி செயல்படுவோம்? பேசி பேசி செயல்படுகிறோம். நம்மை போல அவர்களை உண்டாக்குவோம். அவர் பேசி பேசியே வெளிச்சத்தை இல்லை வெளிச்சமாக்கினார். பேசி பேசியே அவர் குறைவை நிறைவாக்கினார். அவர் பேசி பேசியே ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கினார். நீங்க பேசணும், ஒழுங்கின்மையை பார்த்து பேசணும். ஒழுங்காகும், குறைவு நிறைவாகும், இருள் சூழ்ந்த சூழ்நிலை வெளிச்சமாய் மாறட்டும் என்று நீ பேசும்படியாகத்தான் உன்னை எப்படி உண்டாகி கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறால் தரித்திரனுக்கு, இந்த தரித்திரம் பிடிச்சவனுக்கு இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு என்னட்ட ஆவியானவர் இருக்கிறார். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஸ்பெஷல் அபிஷேகத்தை அவர் தந்திருக்கிறார். தரித்திரருக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியா உன்னுடைய வாழ்க்கை மாறும். சுவிசேஷம் என்று சொல்றா, சுவிசேஷம் என்று சொன்னால் நீ என்னவெல்லாம் செய்யணும், நீ வெத்திலையை விடணும், வீடியை விடணும், கஞ்சாவை விடணும் என்றது இல்லை, நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் என்று இல்லை. நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உனக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்றதுதான் சுவிசேஷம். உனக்காக கர்த்தர் என்னவெல்லாம் செய்து வச்சிருக்கிறார் என்று சொல்றதுதான் சுவிசேஷம். நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறிச்சதில்ல, நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறித்தல்ல, என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்றதுதான் சுவிசேஷம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமெண்டா, கர்த்தர் ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? அதுதான் நான் சொல்றேன். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை. வந்திருந்த யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்து சொல்லி உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்க, இருக்கிறீங்க, வாழ்வியல்ல நீங்க வெற்றி பெற வேண்டும்னா தேவனுடைய ஆதி நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தின்படி நீங்க வாழ வேணும். விளங்கினா அந்த நோக்கம் என்ன? தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியே உருவாக்கி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் உருவாக்கி 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 1, 2, 3 வாசிச்சிட்டு 1, 2, 3 வாசிச்சிட்டு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அசைவாடி கேட்டிருந்தார். தேவன் இப்ப சொல்றார், இருள பேச இல்லை, கீழ்த்தரமான காரியத்தை அவர் எடுக்கவே இல்லை. என்ன நோக்கம் நிறைவேறணுமோ உயர்ந்த வார்த்தைகளை, பாசிட்டிவான வார்த்தைகளை பேச வேண்டும். அவருக்கு என்ன தேவை? இப்ப வெளிச்சம் தேவை. இருளாவே எல்லாம் மூடி இருக்குது. தோமஸ் அல்வா எடிசனை கூட்டிட்டு வந்து லைட்டை போடுவோமான்னு அவர் சொல்லல. வெளிச்சம், இருளை பற்றி பேசவே இல்லை. வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படி பலவேறு காரியத்தை உண்டாகட்டும் உண்டாகட்டும் என்று 7 முறை சொல்லி இருக்கிறார். 6 முறை சொல்லி 7வது முறை சொன்னார், மிகவும் நன்றாக இருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை பார்க்க போறோம். 26ஆம் வசனம் வாசிங்க. 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஈவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்ப சொல்றார், ஆனா உண்டாக்கல. நம்முடைய சாயலாவும் நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்றார், ஆனா உண்டாக்கல. 28ஆம் வசனத்துல அந்த காரியங்கள் நடக்குது. இப்ப உண்டாகும். சாயல் என்றால் என்ன? ரூபம் என்றால் என்ன? சாயல் என்றால் என்ன? ரூபம் என்றால் என்ன? சாயல் என்றால் தேவனை போல நாங்கள் இருக்கிறது, தேவனை போல நாங்கள் இருக்கிறது. ரூபம் என்றால் அவர் செயல்படுகிறார், அவரை போல நாங்கள் செயல்படுகிறது. அப்ப அந்த சாயலைப்படி ரூபத்தின்படி உண்டாக்குவோம் என்றால் நாம் சாயல், நாம் ஆவியா இருக்கிறோம். மனுஷன் அவர்களை ஆவியாக உண்டாக்குவோமா? சாயல் என்றால் என்ன? நாம் ஆவியா இருக்கிறோம், அவர்களை ஆவியாக உண்டாகும். நாம் ஆவியா இருக்கிறோம், நம்மை போல அவர்களை உண்டாகும். நாம் வடிவா சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லுங்க. நாம் ஆவியா இருக்கிறோம், நம்மை போல அவர்களை உண்டாக்குவோம். இதுதான் சாயல். நம்மை போல நாம் பேசுகிறோம், நம்மை போல அவர்களை உண்டாக்குவோம். இதுதான் ரூபம். காமன் ரூபம் என்றால் நம்மையோடு அவர்களை உருவாக்குவோம்.
இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். நாம் ஆவியா இருக்கிறோம், நம்மை போல அவர்களை உண்டாக்குவோம். ட்ரூவமெண்டா என்ன? நாம் செயல்படுகிறோம். எப்படி செயல்படுகிறோம்? பேசி பேசி செயல்படுகிறோம். நம்மை போல அவர்களை உண்டாக்குவோம். அவர் பேசி பேசியே வெளிச்சத்தை இல்லை வெளிச்சமாக்கினார். பேசி பேசியே அவர் குறைவை நிறைவாக்கினார். அவர் பேசி பேசியே ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கினார். நீங்க பேசணும், ஒழுங்கின்மையை பார்த்து பேசணும். ஒழுங்காகும், குறைவு நிறைவாகும், இருள் சூழ்ந்த சூழ்நிலை வெளிச்சமாய் மாறட்டும் என்று நீ பேசும்படியாகத்தான் உன்னை எப்படி உண்டாகி. 28ஆம் வசனம். இப்ப அவர்களை நோக்கி நீங்கள் பல்கி பெருங்க. இந்த 25ஆம் ஆண்டுல எல்லா விஷயத்திலையும் பல்கி பெருக. குழந்தை பிறக்கிறதுல மாத்திரம் பல்கி பெருக வேண்டாம். குழந்தை பிறக்கிறதுல மாத்திரம் அல்ல, வேண்டாம் மாத்திரம் அல்ல, கையின் பிரயாசத்துல பல்கி பெறுங்கள். வாழ்வியல் முறையில பல்கி பெறுங்கள். குடும்ப வாழ்க்கையில பல்கி பெறுங்கள். எடுத்த காரியத்துல பல்கி பெறுங்கள். செய்ய போற காரியத்துல பல்கி பெறுங்கள். படிக்கிற காரியத்துல பல்கி பெறுங்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் 25ஆம் ஆண்டுல பல்கி பெறுங்கள். நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடாது. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடாது. பல்கி பெருகுவே. எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவேன். பல்கி. இது நான் சொன்னதில்லை, தேவன் சொன்னார். 32 வாசிச்சு பாருங்க. 28 திருப்பி வாசிச்சு 28 வாசிச்சு போட்டு பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ் கவனிச்சுக்கொள்ளுங்க. பூமியை நிரப்பி ஒரு பூமியை தந்தாச்சு. அந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் சொல்லி ஆசீர்வதித்தார். அங்கீகாரத்தை குத்திப்போடு அனுப்பிவிட்டார். ஆசீர்வதிச்சு அனுப்பிவிட்டார். அப்ப என்ன சொல்றார்? பூமியை நீ கைப்பற்றிக்கொள், பூமியை நீ ஆக்கிரமிச்சுக்கொள், பூமியின் மேல நடவடிக்கை எடு, பூமியில காரியங்களை கையகப்படுத்து, ஒழுங்கு ஆக்கு, சீர்படுத்தி, நிறைவாக்கு, வெளிச்சத்தை பாய்ச்சு. இப்படித்தான் தேவன் சொன்னார். செய்து போட்டு எல்லாம் சொல்லி போட்டு 31ல பார்த்தார். அப்பொழுது தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது சும்மா நல்லா இல்ல, மிகவும் நல்லா இல்லை. இப்படித்தான் நீங்க இருக்கணும். நீ அதிகாரம் உள்ள மனுஷனா இருக்கணும். அது பூமி விலத்தி போனா கடவுளை கூப்பிடுறதுல அதை நீ சரிப்படு. பூமி விலத்தி போனா அதை நீ சரிப்படு. அதே மாதிரி தான் உலகத்தை சரி பண்ற மாதிரி குடும்பத்தை சரி பண்றதும், வாழ்க்கையை சரி பண்றதும், வியாபாரத்தை சரி பண்றதும் இப்படித்தான் நாங்கதான் சரி பண்ணுவோம். சாயம் என்ன? தேவன் ஆவியா இருக்கிறார், நாங்களும் அவரை போல ஆவியா இருக்கிறோம். ரூபம் என்றால் என்ன? இப்ப மாதிரி சொல்றேன். ரூபம் என்றால் என்ன? அவர் பேசி பேசியே செயல்படுகிறார், நாங்களும் பேசி பேசியே செயல்படுவோம். என்னத்தை பார்த்து பேசுவோம்? சனியன் பே நாயன் எல்லாம் பேசக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கு. என்னுடைய புருஷனுடைய கையின் பிரயாசங்களில் பரிபூர்ணம் உண்டாகும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கைவிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார். வாசிச்சு பார்ப்போம். 28ஆம் அதிகாரம் உபாகம் 28ல பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை தினமும் சொல்லுங்க. சிவர் எல்லாம் ஒலிக்கட்டும், ஸ்பீக்கர் எல்லாம் ஒலிக்கட்டும், கேட்கிற பக்கத்துல எல்லாம் இந்த வார்த்தை ஒலிச்சு கொண்டு இருக்கட்டும். அவள் சொல்ல காலையும் மாலையும் இந்த வார்த்தை தான், நான் விடும் சுவாசமும் இந்த வார்த்தை தான். சொல்லு வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இரு. இப்ப நான் சொல்றதை விட கர்த்தர் சொல்றார், நான் சொல்ற காரியங்களை எல்லாம் செய்யறதுக்கு கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடு. உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையா? நீ மற்றவனை பார்த்து சொல்லாத. உன் வாயால சொன்னா மற்றவனுக்கு போய் ஆசீர்வாதம். உன்னைத்தான் மேன்மை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற மாதிரி நான் மேன்மையாயிருப்பேன். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் நான் உயர்ந்தவனாயிருப்பேன், நான் மேன்மையாயிருப்பேன். இப்படி சொல்லுவோம். அடுத்தது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும், இப்ப பாருங்க, சொல்லப்படுற ஆசீர்வாதங்களை பாருங்க. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மை வந்து உனக்கு பலிக்கும். சொல்லுங்க.
எங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்? பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளிக்குளத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தவசி குலத்திலேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், திருவண்ணாமலையிலேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போற இடமெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடைய கற்பத்தின் கனியும், கற்பம் பிறழ்றது உங்க பூமியிலே இருக்கிறது இல்ல, உங்க வீட்டில் எப்படி இருக்கும்? பூமியிலே கற்பம் பிறழ்றது இருக்கிறது இல்ல, தோல்வி இருக்கிறது இல்ல. கற்பத்தின் கனியும் நிலத்தில், நீ பயிரிடுற நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும். அந்த காலத்துல மாடுகளா, இந்த காலத்துல வாகனங்களின் பெருக்கமும், ஆட்டு மந்தைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கவனிக்கொள்ளுங்க, இதெல்லாம் சொல்லிட்டார். குசுனி கதையை சொல்லிட்ட, குசுனி கதையை சொல்ற. இந்த கூட குசுனியில இருக்கிற வெங்காய கூடையும், உளுந்து போட்டு ஆட்டுற தோசைக்கு ஆட்டுற அந்த தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ சொல்றதெல்லாம் ஆசீர்வாதமா, பொங்காத தோசைகள் நல்லா பொங்கி வார தோசையா இருக்குமாமா. நீ வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் அந்த பாடல் எப்படி பாடணும்? அந்த பாட்டு சத்துரு சிரிக்கையில், இந்த வசனம் தான். இந்த வசனத்தை சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. ஆமென். எனக்கு இது சொல்லுங்க. விரோதமாய் எழும்பும், தொழிலில, வாழ்க்கையில, போட்டியில, குடும்பத்துல, செய்யற காரியத்துல விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை உன்னுடைய கண் பார்க்கத்தக்கதாக, உன்னுடைய கண்ணை பார்க்கத்தக்கதாக ஒப்பு கொடுப்பார். முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு புறப்பட்டு வருவார்கள். எத்தனை மடங்கு? 7 மடங்கு புறப்பட்டே போவார்கள், புறப்பட்டு போவார்கள். சகோதரி அந்த சுஜி வந்துருந்தா சாட்சி சொன்னார், கிறிஸ்துமஸ்க்கு சாட்சி சொன்னார். பக்கத்தில் இருக்கிறவன் அந்த வெட்டிங் பிளான் செய்யறதுக்கே விட மாட்டாங்க. இந்த டெலிஃபோன் அடிச்சாங்க சொல்லிடுவானா, சத்தம் கேட்குது, அது இதெல்லாம் பெரிய ஒரு கரைச்சலாகவும் ஒரு டோர்ச்சர் ஆகும். டோர்ச்சருக்கு என்ன ஓத்திரப்படுத்தின்றான். நாங்கள் ஜெபம் பண்ணின நேரத்தில் அதிகாரிகள் மத்தியில் போய் சொல்லல, ஜெபம் பண்ண நேரத்தில் அப்படியே அவன் இருந்த இடம் இல்லாமல் நான் என்னோட போராடினவர்களை தெரியும் காணாதிருப்பாய். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு படிச்சிடும். அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் என்னென்ன வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்காவிட்டா நீங்க வெற்றி பெறவே முடியாது. என்னுடைய ஜனங்கள் 4ஆம் அதிகாரம், ஓசியா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஏழாம் வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் பக்கத்தை சொல்லுங்கம்மா. 1052 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாயா? நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நான் மன வாசிக்கிறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்களுடைய பொதுவான அறிவில் ஏற்படும் குறைபாடு பற்றி இங்கே அவர் கூறவில்லை, வசனத்தை பற்றி அறிவையே குறிப்பிடுகிறார். அது மட்டும் 2வது எழுதி வச்சிருக்கிறேன். வசனத்தை குறித்த அறிவே உங்கள் ஜெயத்திற்கு, உங்கள் பலத்திற்கு, உங்கள் செழிப்பிற்கு, உங்கள் வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. அதனால் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த அறிவு இல்லாவிட்டார், தேவன் எங்களுக்கு என்னத்தை செய்திருக்கிறார், என்னத்தை வச்சிருக்கிறார் என்று அந்த அறிவு இல்லாவிட்டால் அவர் வச்சிருக்கிற ஒன்றை நாங்க பெற்று அனுபவிக்க முடியாது. எத்தனோ கோடி பேங்க்ல போட்டிருந்தாலும் அந்த அறிவு உங்களோட பேரனோ பாட்டனோ கூட்டன் போட்டிருக்கிறார், இவ்வளவு கோடி போட்டிருக்கிறார் என்ற அந்த அறிவு, அந்த விஷயம் உனக்கு வெளிப்படையா தெரியாவிட்டால் அதுல 1% கூட நீ பெற்று அனுபவிக்க முடியாது. நாங்க வாசிப்போம் 2 பேரும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கவனித்துக் கொள்ளுங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் கவனித்துக் கொள்ளுங்க. நம்மை ரட்சிப்புக்கு அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவையும் ஒழுங்கா விளங்கிட்டு அவருடைய ஜீவனுக்கு ஜீவியத்துக்கு, நாளாந்தத்துல வாழ்க்கையில ஜீவிக்கிறதுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் வேண்டியதெல்லாம் அவரை அறிகிற அறிவினாலதான் உண்டாகும்.
அவர் அறிகிற அறிவு, அவர் அறிகிற அறிவு. ஆகவே இந்த வெளிப்பாட்டு சத்தியங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். வெளிப்பாடு இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. 16ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் பின்பு செசரியா 23ஆம் வசனம் படிங்க. பின்பு இயேசு பக்கத்தை சொல்லிட்டு 25ஆம் பக்கம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது, பின்பு இயேசு ஊழியம் செய்து முடித்து போட்டு பிலிப்பு செசரியா என்ற பக்கங்களுக்கு, அந்த ஊர்களா பிலிப்பு செசரியா என்றதெல்லாம் ஊர், அந்த ஊர் பக்கங்களுக்கு வந்தபோது கவனிச்சு கொள்ளுங்க, தம்முடைய சீசரை நோக்கி, அதாவது மனுஷகுமாரனாகிய என்னை இந்த ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், இஸ்ரேலில் இருக்கிற ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும் சொல்றார்கள், ஒருவன் என்று சொல்லுகிறார்கள். எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு. தப்புன்ற உடனே தப்ப சொல்லாம, சரி நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? வாசி. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, கவனிச்சு கொள்ளுங்க, பேரை கவனிச்சு கொள்ளுங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக. என்ன பேர்? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவரை நோக்கி, இப்ப பேரை கவனிச்சு கொள்ளுங்க. முதல்ல என்ன சொன்னேன்? சீமோன் பேதுரு. இப்பொழுது சொல்றேன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கவனிங்களா? நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். அது சொல்றார், வானம் மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இந்த வெளிப்பாட்டை தந்தார். இந்த வெளிப்பாடை நீ பெற்றபடியால் யோனாவின் குமாரனாகிய சீமோன், அந்த பேருக்கு அர்த்தம் என்றால் நாணனை போல. இன்றைக்கு இவர்கள் சொன்னா இதை கேட்கிறது, நாளைக்கு அவர்கள் சொன்னா அதை கேட்கிறது. ஒரு ஸ்திரமில்லாத தன்மை. இப்படி நாணலை போல ஆடிக்கிட்டு இருந்தவனை சொல்றேன், இனி நீ நாணலை போல ஆட மாட்டாய், நீ கல் போன்றவனாய் மாறிட்டாய். உனக்கு இந்த வெளிப்பாடு வந்துட்டு, இந்த அறிவு வந்துட்டு, இந்த அறிவின் மேல, இந்த வெளிப்பாட்டின் மேல என்னுடைய சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் இந்த முடிய கூடி பிடுங்க முடியாதுன்னு அவர் சொல்றார். விளங்குதா? பூலோகத்துல நீ எதை கட்டுறியோ அது பரலோகம். அப்படித்தானே சொல்லிருக்காரு. வாசி. திறவுகோலை உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். இதுல ஒரு ஜோக்கான கதை இருக்கு. எங்களோட இடங்களில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சர்ச் இருக்கு. பேதுருவானவர் ஆலயம், யாகப்பர் ஆலயம், அந்தோனியார், சென்ட் ஆண்டனிஸ், அப்படி எல்லாம் இருக்கு. வங்காளைக்கு போனால் வங்காளைக்கு போனால் அந்த மரியாளுடைய தாயார் பேர் அண்ணா, சென்ட் ஆன்ஸ், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோயில் வச்சுருப்பாங்க, சர்ச் வச்சுருப்பாங்க. அதில் இந்த பேதுருவானவருடைய சர்ச், சென்ட் பீட்டர்ஸில் சர்ச்சில் அவர்கிட்ட அந்த துறப்பையை கொடுத்து வச்சுருப்பாங்க. அது காலப்போக்கில் இந்த கன்சீவ் ஆகாத பொம்பளைகள், அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க அவருக்கு நேர்த்தி வைக்க துவங்கிட்டாங்க. காலப்போக்கில் அந்த நோக்கம் பரலோராஜ்யத்துக்குரிய துறவுகள் என்றால் ரட்சிப்புக்கு காரியங்களை நான் உன்னிடத்துல தர வேண்டும் தான் அவர் சொன்னார். ரட்சிப்புக்கு ஜனங்களை நடத்த வேண்டாம். இவங்க குழந்தை கிடைக்காதவங்க எல்லாம் போய் அங்க தவம் இருந்துட்டாங்க, அங்க போய் இருந்துட்டாங்க. குழந்தை இந்த வேற மாற்றாக்கள், இந்த உபவாசம், அந்த விரதம் இருக்கிற மாதிரி இங்க போய் ஒரு சந்தி என்ற பேர்லையும் உணவை தவிர்த்து அப்படி எல்லாம் கிடையா கிடக்க தவிர்க்கிறான் குழந்தைப்படாதவர்கள். அதுக்கு இருந்து சம்பந்தம் இல்லை. விளங்கிட்டாங்க. அப்ப இந்த அறிவு சரி, நான் பேச வேணும் என்று நினைச்ச வார்த்தைகள் இதுதான். இப்ப நான் இதெல்லாம் தற்காலிகமா பேசினது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் பேச நினைச்ச வார்த்தைகள், பேச தேவன் எனக்கு உணர்த்தின வார்த்தையை நான் பேசுறேன். 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கவனமா கவனிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை கூட்டார்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு, இந்த தரித்திரம் பிடிச்சவனுக்கு இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு என்னட்ட ஆவியானவர் இருக்கிறார். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஸ்பெஷல் அபிஷேகத்தை அவர் தந்திருக்கிறார். தரித்திரருக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியா உன்னுடைய வாழ்க்கை மாறும். சுவிசேஷம் என்று சொல்றா, சுவிசேஷம் என்று சொன்னால் நீ என்னவெல்லாம் செய்யணும், நீ வெத்திலையை விடணும், வீடியை விடணும், கஞ்சாவை விடணும் என்றது இல்லை, நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் என்று இல்லை. நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உனக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்றதுதான் சுவிசேஷம். உனக்காக கர்த்தர் என்னவெல்லாம் செய்து வச்சிருக்கிறார் என்று சொல்றதுதான் சுவிசேஷம். விளங்கிட்ட? நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறிச்சதில்லை, நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறித்த இல்ல, என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்றதுதான் சுவிசேஷம். விளங்கிட்டா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்றால், கர்த்தர் ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? அதுதான் நான் சொல்றார், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை. 8:18 வாசிங்க. உபாகமம் 8:18. நினைப்பாயாக அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு, ஐஸ்வர்யத்தை இன்று உனக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் பலன் தாரார் சொல்றார். இப்ப நான் மிச்சக்கதைக்கு போயில பலன், ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆன பலன் தான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் வந்தா எல்லாமே வாய்க்கப்படும். ஆசீர்வாதம் வந்தா என்ன? பணம் மாத்திரம் இல்லை, கவனமா கவனிங்க. வெறும் பணத்தினால மாத்திரம் மனுஷன் பணக்காரன் ஆகுது. வெறும் பணம் இருந்தா மாத்திரம் இல்லை, அவனுடைய நல்ல குணம் இருக்கும், மனுஷரை மதிக்கிற தன்மை இருக்கணும், மனுஷரை மதிக்கிற பண்பு இருக்கணும், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுற பக்குவம் இருக்கணும். இவையெல்லாம் சேர்த்துத்தான் அவன் பணக்காரனாகிறான். சும்மா பணம் வச்சிருக்கிறவன் எல்லாம் பணக்காரனாக சொல்லுங்க. பணம் வச்சிருக்கிறவன் எல்லாம் பணக்காரனாக, நல்ல பண்பு இருக்கணும், நல்ல பழக்க வழக்கம் இருப்பவன், இவன் தான் பணக்காரன். ஆகவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆனா பலத்தை கத்தத்தார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஆற்றல் தருகிறது, மனுஷரை சம்பாதிக்கிறதுக்கான ஆற்றல் தருகிறது. விளங்கிட்டா? நாங்கள் கீழே இருந்தோம்னா எங்களை மேலே தூக்குது, நாங்களும் யுத்தத்தில் இருக்கிறோம்னா அதில் வெற்றியை கொடுக்குது, நாங்கள் ஒரு பித்தகை நிலையில் இருந்தோம்னா அதில் முன்னோக்கி நகர்த்துது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இந்த காரியங்கள் அத்தனையே செய்யுது. கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அந்த ஐஸ்வர்யத்தில் எந்த வேதனையும் இருக்காது. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தையும் வாசிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3. நீ தேசத்துக்கு போ, உன்னை பெரியவனாய் ஆக்குவேன். பெரிய ஜாதினா இந்த சொல்ற ஜாதி இல்ல, பின்னான் பெரிய மனுஷனாக்குவேன், உன்னுல ஒரு சந்ததியே உருவாக்க சொல்லுவேன். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பெரிய ஜாதி ஆக்கி வாசிங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை ஆசீர்வாதம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 2. ஆபிரகாம் மிருக ஜீவனுக்கும் வெள்ளியும் பொன்னுமான, என்னத்தை தேடி அலைகிறோம்? திரகடரோடியும் திரவியம் தேடுவது என்ன? வெள்ளியையும் பொன்னையும் தேடுகிறோம். வெள்ளியும் பொன்னுடைய சீமானாயிருந்தான். இந்தியாவில் இருக்கிற சீமான் இல்ல, ஆபிரகாம் சீமானாயிருந்தான். ஆபிரகாம் சீமானாயிருந்தான். வெள்ளியும் பொன்னையும் உடைய ஆஸ்திகளுடைய சீமானாயிருந்தான். அப்ப ஆசீர்வாதம் என்ன செய்தது? ஆபிரகாமை ஆசீர்வதிச்சு, ஒன்றுமில்லாமல் ஊரங்கிற கல்தையருடைய தேசத்துல சிலகள் செய்து வித்துக்கிட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஆபிரகாமை அழைத்து வந்து அவனை வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் மாற்றினான். அப்ப ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யம், ஆபிரகாமுக்கு சுத்தமா சொன்னா பொருளாதாரம். அப்ப சாராளுக்கு
முதலடி எண்ணப்பட்ட வயசு முதிர்ந்த சாராளுக்கு குழந்தை. சாராளுக்கு குழந்தை. ஆபிரகாமுக்கு பொருளாதாரம், சாராளுக்கு குழந்தை. ஈசாக்கு தேசத்துல கிணறு வெட்ட தண்ணி இல்லாம எல்லாரும் ஓடுறாங்க. அப்ப ஈசாக்கு அவன் வெட்டுற கிணறெல்லாம் தண்ணி, அவன் தொட்டதெல்லாம் தொடங்குது. ஈசாக்கு தண்ணி. ஆபிரகாமுக்கு பொருளாதாரம், சாராளுக்கு குழந்தை, ஈசாக்கு தண்ணீர். அப்ப யாக்கோபுக்கு ஈசாக்கு பிறகு யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள், யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள். அப்ப யோசேப்புக்கு ஜெயில இருந்து ஆசீர்வாதம் அப்படியே தூக்குது. அவனை பள்ளத்துல போட்டாங்க, கிடக்குல போட்டாங்க, அப்படியே தூக்கி எழுப்பி என்ன செய்யுது? சக மனிதன் ஆச்சுதா அரியணையிலே ஏற்றி வந்து அந்த ராஜாவுக்கே இவன் ஆண்டவனா மாற்றினார் சொல்லப்படுறது. ஆசீர்வாதம் எப்படி எல்லாம் பாதிக்கும். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். இந்த ஆசீர்வாதம் என்ன எல்லாம் செய்யுது சொல்லுங்க. ஆசீர்வாதம் என்ன செய்தது? சத்தமா தான் சொல்லுங்களேன். பிசாசு வைக்கப்பட்டு கேட்டு நினைக்கிற பிசாசு வைக்கப்பட்டு ஆபிரகாமுக்கு பொருளாதாரம், சாராளுக்கு பிள்ளை, ஈசாக்குக்கு தண்ணீர், யாக்கோபுக்கு 2 பரிவாரம், யோசேப்புக்கு அரியணை. எல்லாரும் முழங்கிட்டா எல்லாரும் எக்ஸிவா சொல்ல எல்லாரும் திருப்பி சொல்லு. பாடம் வரட்டு. ஆபிரகாமுக்கு பொருளாதாரம், சாராளுக்கு பிள்ளை, சாராளுக்கு பிள்ளை. சத்தமா தான் சொல்லுங்களேன். சாராளுக்கு பிள்ளை, ஈசாக்குக்கு தண்ணீர், யாக்கோபுக்கு 2 பரிவாரம். நீங்க சொல்ல இல்லையா? நீங்க சொல்ல இல்லை. நான் இந்த ஸ்கவுட்ஸ்ல இருந்தாங்க. அப்ப அங்க எல்லாம் இந்த கைதட்டுற எப்படின்னா இப்படி நிகழ்ந்தெல்லாம் கைதட்டு கேட்குதா சத்தம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து தட்டைக்க சத்தங்க, எல்லாரும் சேர்ந்து நிகழ்த்துல நேரியில இப்படித்தான் கைதட்டுவாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து தட்டைக்க. அப்ப நீங்க இப்ப ஒரு ஆள் கதைக்கிறது, இப்ப எல்லாரும் சேர்ந்து கதைக்க எப்படி சத்தம் கேட்கணும் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாமுக்கு எப்படி வரும்? ஆபிரகாமுக்கு பொருளாதாரம் சொல்லுங்க. சாராளுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு 2 பரிவாரம், யோசேப்புக்கு சரி பாஸ்டர் இதெல்லாம் முன்பிதாக்கள் அப்படின்னு சொல்றீங்க. நமக்கு என்ன? நமக்கு என்ன? 3வது வசனத்தை வாசிக்கும். 3வது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமக்கு என்ன? கவனமாடுங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம், பூமியில இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இந்த ஆசீர்வாதம் என்னங்களுக்கு வருது? இப்ப கலாத்தியருக்கு போங்க. இதெல்லாம் மூடிட்டு கலாத்தியருக்கு போங்க. 3:8 நீங்க வாசிங்க. கலாத்தியர் மகள் வாசிங்க. நீங்க கலாத்தியர் 3:8. 259 வாசிங்க. கவனமா கவனிங்க. மேலும் தேவன் புறஜாதி என்ற வசனம் போடும். புறஜாதிகளை என்னென்ன நீதிமானாக்கிறார். வாசிங்க வசனம் திருப்பி. விசுவாசத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறதுனால புறஜாதிகளை நீதிமானாக்கிறார். வாசிங்க. வேதம் முன்னாக கண்டு எப்படி 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 வருது? ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டதை உனக்கு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னதை இங்க பவுல் சொல்றார், எடுத்து சொல்றார். விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று அப்பயே ஆரம்பத்திலே சுவிசேஷமா அவனுக்கு அறிவிச்சார் சொல்றார். இப்ப நான் ஒண்ணு சொல்லாம அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அப்ப சுவிசேஷம் என்ன? அதோட சுருக்கம், அதோட சம்மதி ஸ்டேட்மெண்ட் என்ன? சுருக்கம். சுவிசேஷம் நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அவ்வளவு. நீ ஆசீர்வாதமாய் உன்னுக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வாதம். அதே நாங்க விட்டுட்டு இருக்கோம், அதே நாங்க அனுபவிக்காம இருக்கோம். இதற்காகவே அந்த அப்படியே நீங்க வாசிச்சுன்னு வந்தா அதுல கலாத்தியர் 3:13 வாசிச்சு பாருங்க. ஏன் கல்வாரி மரணம்? ஏன் சிலுவை? என்னத்துக்கு எங்களுக்கு மரணம்? சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட பிரகாரம்
நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு பெறும்படியாகவும் கிறிஸ்து இயேசு வாசிக்க முடியுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு பெறும்படியாகவும் ஆதியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஏன் சிலுவ மரணம்? நீ ஆசீர்வாதமாயிருக்கும். ஏன் சிலுவ மரணம்? நீ பரிசுத்தாவியை பெறுவான். நீ வல்லமை பெற்று வல்லமை மேல வல்லமை பெற்று நீ விளங்கும்படியாகத்தான் சிலுவ மரணம். இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? சிலுவ மரணம் ஏன் இப்படி? சிலுவ மரணம் ஏன் இப்படி நடந்தது? அவர் தந்ததனால நீ ஐஸ்வர்யமாகும்படி, அவர் சாபமானார் நீ ஆசீர்வாதமாகும்படி. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அவரோட வேதனையை கூட்டார். அப்ப இந்த தெளிவு எங்கள்கிட்ட வந்துட்டா எங்களை யாருமே அசைக்க முடியாது. இந்த தெளிவு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? எல்லாவற்றையும் வாய்க்க பண்ற வல்லம், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ற வல்லம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இதை எடுக்கிறதுக்கு, இது இப்ப நான் காரியங்களை வழங்கப்படுத்தி சொல்றேன், இதை எடுக்கிறதுக்கு இல்லாததை இருக்கிற போல அனைத்தோடும் இன்னைக்கு கண்ணில் நாங்க பார்க்கக்கூடியதாக, எங்களோட புலன் அறிவில, ஐம்புலன் அறிவில பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இது காரியம் இல்லை. தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. வேதத்தை படிச்சு அந்த வெளிப்பாட்டின் அறிவினால அதை புரிந்து கொள்ளுதல் அல்லாட்டி பெற்றுக்கொள்கிற காரியம் தான் இந்த காரியம் நான் சொல்லியிருக்கின்றேன். ஆகவே வேதத்தை வந்து கற்றுக்கொண்டு புரிஞ்சு கொண்டு இது என்னுடையது, ஆண்டவர் அப்பயே ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். சரி, மாம்சத்தின்படி ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு பிறகு யாக்கோபு பிறகு யோசேப்பு, இப்படி வந்த பரம்பரையில மாத்திரம் இல்ல, கிறிஸ்து இயேசு மூலமாய் நாங்கள் ஆபிரகாமோடு ஒப்புரவாய் இருக்கிறோம். அதன் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் புறஜாதிகளாகிய நமக்கு அது வந்து கிடைக்கும்படியாக அப்படியாயிற்று. இப்ப அந்த 8ஆம் வசனத்தை சும்மா வாசிச்சிருக்காங்க. நான் பார்ப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி ஆபிரகாமுக்கு சொன்னபடி. சொல்லுங்க, எந்தபடி? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னபடி வேதம் முன்னாக கண்டு. அங்க இருந்து இப்ப பார்த்து கண்டு வாரோம். அது முதலாய் அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம், வேதனைகளை பார்த்தோம், நீதிபதிகளை பார்த்தோம், அப்படியே பார்த்து கண்டு வாரோம். வேதம் முன்னாக கண்டபடி, அந்தபடி எந்தபடி ஆபிரகாம் அழைச்சு அவர் சொன்னபடி, ஆபிரகாம் செல்வ சீமான ஆக்கினபடி, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் ஆசையும் உள்ள சகல ஆசையுடைய சீமானாய் இருந்தபடி நீயும் நானும் இருக்கும்படியாக அந்தபடி ஆயிற்று. நாங்கள் யாரும் எழுந்து சொல்லுவோம், ஆண்டவரே அந்தபடி எங்களுக்கு ஆயிற்று. ஆண்டவரே, நீ கல்வாரியில மரணம் ஆகிற ஆண்டவரே, என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய சாபத்தை கல்வாரியில அந்தபடியே நீ செய்து முடிச்சபடியால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கும் என்னுடைய சந்ததிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கு. சொல்லுங்க, அறிக்கப்பட்டது திருப்பி சொல்லுங்க பாப்போம். இல்லாத இருக்கிற போல அலையும் நாமே காணக்கூடியது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, வேதத்துல இருக்கிற இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, சுகம் என்னுடையது, தோல்வி எனக்கு இல்லை.